அண்மை செய்தி. நேபாளத்தின் காத்மாண்டுவில் சமூக ஊடக தடைக்கு எதிராக ஜென்சி இளைஞர்கள் கிளர்ச்சி. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். நேபாளத்திலே இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய சமூக வலைதள கணக்குகள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம் உள்ளிட்ட 26 சமூக வலைதள கணக்குகளை முடக்கி வைத்திருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக ஜென்செட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகையிலான அந்த இளைஞர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது 1997க்கு பிறகு 2010-12 காலகட்டத்திற்குள் பிறந்த இளைஞர்களை டிஜிட்டல் யுகத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் பிறக்கும் பொழுதே டிஜிட்டல் பயன்பாடுகள் தொடங்கிவிட்டன. ஸ்மார்ட் போன் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி அவர்கள் அந்த யுகங்களை பிறந்தவர்கள் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக ஜென்செட் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார்கள். அந்த இளைஞர்கள் தான் இந்த கிளர்ச்சியிலே பெரிய அளவில் பங்கேற்றிருக்கின்றார்கள். நேபாளத்தினுடைய முக்கியமான பிரதமருடைய அலுவலக கட்டடம், பிரதமர் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் என்று அரசு அலுவலகங்களை குறிவைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வன்முறை சம்பவத்திற்கு எதிராக காவல்துறையினர் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டு உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஜென்செட் கிளர்ச்சியிலே இதுவரை துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு ராணுவத்தையும் பயன்படுத்துவதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. அதன்படி காத்மண்டுவில் சமூக ஊடக தடைக்கு எதிராக ஜென்செட் இளைஞர்கள் கிளர்ச்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டா, பேஸ்புக், எக்ஸ் வலைதளம் உள்ளிட்ட 26 வகையான ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை உத்தரவுக்கு எதிராக இளம் வயதினர் மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 13 முதல் 28 வயதுக்குள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தான் டிஜிட்டல் யுகத்தில் பிறந்தவர்கள் என்பதற்காக ஜென்செட் கிளர்ச்சியாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதுவரை 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு அரசினுடைய காவல்துறை மற்றும் ராணுவத்தின் நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த இளைஞர்கள் நேபாள நாட்டினுடைய முக்கியமான கட்டடங்களுக்கு உள்ளே புகுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை பேரணியாக தொடங்கியிருந்தது. போராட்டம் தொடங்கிய பொழுது அதில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் முதலில் இந்த சமூக வலைதளங்களுக்கு எதிராக அரசு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக நேபாள அரசு விதித்திருக்கக்கூடிய தடை இது என்று கூறி போராட்டத்தை தொடங்கினார்கள். ஆனால் போராட்டம் தொடங்கப்பட்ட பிறகு தற்பொழுது அது வன்முறையாக மாறி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அரசினுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அரசியலில் ஊழல் இருக்கின்றது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி அந்த போராட்டத்தை அரசை தூய்மை செய்வதற்கான ஒரு போராட்டம் என்று குறிப்பிட்டு இந்த இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சமூக வலைதள கணக்கிற்கு எதிரான தடைகளுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்பொழுது அரசுக்கு எதிரான முழு அளவிலான போராட்டமாக பரிணமித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. நேபாள நாட்டினுடைய பிரதமரை சர்மா ஒலி என்பவர் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த தடை உத்தரவு என்பது குறிப்பிட்ட அந்த சமூக வலைதள நிறுவனங்கள் இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்படாமல் அவர்கள் நேபாள நாட்டிலிருந்து ஈட்டக்கூடிய வருவாய்க்கு ஏற்ற முறையிலே அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நேபாளத்தை வருவாய் ஈட்டுவதற்கான ஒரு ஆதாரமாக மட்டுமே இந்த சமூக வலைதள கணக்குகளை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. நேபாள மக்களிடமிருந்து அவர்கள் ஈட்டக்கூடிய வருவாயின் வரிகளை அரசுக்கு தருவதில்லை. எனவே அந்த வரி வருவாயை அரசுக்கு முறையாக செலுத்த வேண்டும். திட்டமிட்டு பொய்யாக சொல்லக்கூடிய தகவல்களை தணிக்கை செய்ய வேண்டும். அதற்கான அதிகாரத்தை அரசுக்கு வழங்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த சட்ட திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சமூக வலைதள நிறுவனங்கள் தங்களுடைய பதிவை மேற்கொள்ளாமல் இருந்ததன் காரணமாகவே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று அரசு தரப்பில் விளக்கம் வழங்கப்பட்டாலும் கூட காவல்துறையினருடைய தடுப்புகளை மீறி இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவிலான வன்முறையாக நேபாளத்தில் வெடித்திருக்கின்றது. அடிப்படையிலே இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களாக இருக்கக்கூடிய சமூக வலைதள கணக்குகளை முடக்கி வைத்ததன் காரணமாக அரசுக்கு எதிராக ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான மனநிலைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் நேபாள நாட்டிலே சென்றிருக்கின்றார்கள். உலகத்தின் பல்வேறு நாடுகளும் சமூக வலைதள கணக்குகளுக்கு பல்வேறு தணிக்கை கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கின்றன. என்றாலும் கூட முழு அளவிலான தடையை எந்த ஒரு அரசும் பெரிய அளவில் விதிக்கவில்லை. ஆனால் நேபாள அரசு துணிந்து சமூக வலைதள கணக்குகளை முடக்கியது. அதன் காரணமாக தற்பொழுது மிகப்பெரிய போராட்டம் வெடித்து 2 பேர் வரை முதலில் இறந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. தற்பொழுது உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 9ஆக அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் ராணுவமும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் இளைஞர்கள், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய கல்வீச்சு சம்பவத்திற்கு முகம் கொடுக்க முடியாமல் ஓடி ஒளியக்கூடிய அளவிற்கு அங்கிருந்து வரக்கூடிய அந்த செய்திகள், காணொலிகள் இருக்கின்றன. குறிப்பாக பிரதமருடைய வீட்டுக்கு முன்பாக காவல் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர், ராணுவத்தினர் முதலில் போராட்டக்காரர்களை நோக்கி அவர்களை பின்வாங்க செய்யக்கூடிய வகையிலான யுக்திகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் கல்வீச்சு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு
காவல்துறையினரும் ராணுவத்தினரும் பின்வாங்கி செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வன்முறை சம்பவங்களை அங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. சாலையில் இருக்கக்கூடிய கம்பங்கள், இரும்பு கம்பிகளை எல்லாம் பிடுங்கி சென்று காவல்துறையினர் மீது வீசக்கூடிய காணொளி, அதே போன்று நேபாள நாட்டினுடைய பிரதமருடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வேலிகளை பிரித்து எடுக்கக்கூடிய காணொளிகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்து சமூக வலைதள கணக்குகளுக்கு எதிராக தொடங்கப்பட்டிருந்த அந்த போராட்டமானது அரசுக்கு எதிராக, அரசு ஊழல் செய்கின்றது, ஊழலற்ற நேபாளத்தை உருவாக்குவோம் என்று பல்வேறு வகையான கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு போராட்டமாக தற்பொழுது அதை பரிணமித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வன்முறை வெறியாட்டம் ஆடக்கூடிய விதமாக பல்வேறு இடங்களிலும் போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர், ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தி இளைஞர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக நூற்றுக்கணக்கானவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. 9 பேர் வரை தற்போது உயிரிழந்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.